RVS ഓണം നല്ല മെമ്മറബിൾ ആണ് ഇപ്രാവശ്യം. നമ്മൾ നാട്ടിൽ ആഘോഷിക്കുന്ന പോലെ തന്നെ നമ്മൾ ഇവിടെയും ആഘോഷിക്കുന്നുണ്ട്. ചെണ്ടമേളം, പാട്ട്, ഡാൻസ്, കുറേ ഫ്രണ്ട്സ് എല്ലാം ആയിട്ട് നമ്മൾ അടിപൊളിയായിട്ട് ആഘോഷിക്കുന്നുണ്ട്. പ്രാവശ്യം നല്ല രീതിയിൽ സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. കുറേ പ്രോഗ്രാംസ് ആഡ് ചെയ്തിട്ടുണ്ട്. നല്ല രീതിയിൽ ചെണ്ടമേളം കാര്യങ്ങളും ഒക്കെ നല്ല രീതിയിൽ ചെയ്യുന്നുണ്ട്. RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கோலாகலமாக நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டம். கோவை சூலூரில் உள்ள RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கேரள மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. RVS நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களிடையே ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வை வளர்க்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதன் ஒரு பகுதியாக மாணவர்கள் ஒன்றிணைந்து கல்லூரி வளாகத்தில் வண்ணமயமான மலர்களால் அழகிய அத்தப்பூ கோலம் அமைத்தனர். தொடர்ந்து பாரம்பரிய உடைகளில் மாணவ மாணவிகளின் நடனங்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்திய இந்த நிகழ்ச்சிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் மெகா செண்டா மேளம் மற்றும் காவடியாட்டம் நடைபெற்றது. செண்டா மேளத்தின் அதிரடி இசையும் காவடியாட்டத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியும் கல்லூரி வளாகத்தில் விழாக்கோலத்தை ஏற்படுத்தின. ஓணம் கொண்டாட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக 25 வகையான உணவு பதார்த்தங்களுடன் சிறப்பு ஓணம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாழை இலையில் பரிமாறப்பட்ட பாரம்பரிய உணவு வகைகளை மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து ருசித்து மகிழ்ந்தனர். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடியது விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் RVS குழும நிறுவனங்களின் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு இயக்குனர் சன்மயு சதீஷ், RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ரவீந்திரநாத் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களிடையே பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற பாரம்பரிய விழாக்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுவதாக தெரிவித்தனர். அத்தப்பூ கோலம், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், மெகா செண்ட மேளம், காவடியாட்டம், 25 வகையான உணவு விருந்து என RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகமே ஓணம் பண்டிகையால் விழாக்கோலம் பூண்டது. மாணவர்களின் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நடைபெற்ற இந்த ஓணம் கொண்டாட்டம் சிறப்பாக நிறைவடைந்தது. RVS ഗ്രൂപ്പ് ഓഫ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ 1983 എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്തതാണ്. നമുക്കിപ്പം തമിഴ്നാട്ടിൽ ഒരു 91 പരം കോളേജസ് ഉണ്ട് ഇപ്പം മൊത്തമായിട്ട്. ഇപ്പോൾ നമ്മളിപ്പം ഈ ആർട്സ് ആൻഡ് സയൻസ് നമ്മളിപ്പോൾ ഇന്ന് ഓണം സെലിബ്രേഷൻ നടത്തിയത് RVS കോളേജ് ഓഫ് ആർട്സ് ആൻഡ് സയൻസ് സുളൂറിലുള്ള ആർട്സ് ആൻഡ് സയൻസ് കോളേജിലാണ്. അവിടെ നമുക്കൊരു 500 പരം മലയാളീസ് ഇവിടെ പല പല കോഴ്സുകളിൽ പഠിക്കുന്നുണ്ട്. UG, PG അതുപോലെ പല കോഴ്സസിലും പഠിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അവർക്ക് വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ ഇത്രയും ഒരു വലിയ സെലിബ്രേഷൻ ഇവിടെ ഓണം സെലിബ്രേഷൻ ഇവിടെ ചെയ്തത്. ഇപ്പോൾ കേരളത്തിലെ പ്രമുഖരായ ചെണ്ടമേളം, പിന്നെ അതേപോലെ തന്നെ കാവടിയാട്ടം എല്ലാവരും ഇവിടെ വന്നിട്ട് പ്രോഗ്രാം ചെയ്യുന്നുണ്ട് ഇന്ന്. പിന്നെ അതേപോലെ തന്നെ ലാസ്റ്റ് 2 ദിവസമായിട്ട് പല ഗെയിംസുകൾ, ഓണം ഗെയിംസുകളും പലതും ഇത് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ അതേപോലെ തന്നെ നമ്മൾ തമിഴ്നാട്ടിന് വേണ്ടിയിട്ടും കേരളത്തിന് വേണ്ടിയിട്ടും കുറേ ഇനീഷ്യേറ്റീവ് RVS ചെയ്തിട്ടുണ്ട്. ഫോർ എക്സാമ്പിൾ നമ്മളിപ്പം മോഹൻലാൽ സാർ, കേരളത്തിലെ മോഹൻലാൽ സാറും അതേപോലെ തന്നെ തമിഴ്നാട്ടിലെ ആക്ടർ സൂര്യയായിട്ട് നമ്മൾ ടൈപ്പ് ചെയ്തിട്ട് ഇപ്പോൾ അഗരം ഫൗണ്ടേഷനും വിശ്വശാന്തി ഫൗണ്ടേഷനുമായിട്ട് നമ്മൾ അർഹരായ വിദ്യാർത്ഥികൾക്ക് ഫ്രീ എഡ്യൂക്കേഷൻ കൊടുക്കുന്നുണ്ട്. അതേപോലെ തന്നെ തമിഴ്നാട് ഗവൺമെൻറ്, കേരള ഗവൺമെൻറ്, ബീഹാർ ഗവൺമെൻറ്, അതേപോലെ തന്നെ പല പല സ്റ്റേറ്റിലെ പല പല ഗവൺമെൻറ്റുമായിട്ടും നമ്മൾ പല പല ടൈപ്പുകളും ഇപ്പം ചെയ്യുന്നുണ്ട്. അതേപോലെ തന്നെ സ്റ്റുഡൻസിന് ഇപ്പം ഇൻ്റർനാഷണൽ ജോബ് ഓപ്പർച്യൂണിറ്റീസും നമ്മൾ പ്ലാൻ ചെയ്യുന്നുണ്ട്. ദുബായ്, അതേപോലുള്ള മിഡിൽ ഈസ്റ്റ്, UK, ജപ്പാൻ അതുപോലുള്ള പ്ലേസുകളിലേക്ക് നമ്മൾ സ്റ്റുഡൻസിന് ജോബ് ഓപ്പർച്യൂണിറ്റീസും നമ്മൾ കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ സ്റ്റുഡൻസിൻ്റെ സന്തോഷമാണ് RVSന്റെ വിജയം, സന്തോഷം.